Hello and welcome to Offside Kotam for yet another video. Barcelona La Liga game week 2 முடிஞ்சிருச்சு and Remontada FC comeback FC is back. போன வாரம் UEFA Lona was back. இந்த வாரம் வந்து comeback FC is back. 2-0 down in the first half, end the game on 3-2, 3 points secure பண்ணியாச்சு. 2 away fixtures, 2 wins. அண்ட் நம்ம கூட ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீராம். வெல்கம். என்ன செம ஜாலி போல இந்த வீக்கு? செம்ம ஜாலி. இந்த வீக்கா லாஸ்ட் வீக்கா சரியான மேட்ச். ஆக்சுவலா உடம்பு வேற சரியில்லை எனக்கு. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம், உடம்பு சரியாம மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேட்ச்ல இருந்து போலாம் அப்படின்னா உள்ள போகும்போது ஆப்வியஸா கான்பிடென்ட் தான், ஏன்னா நம்ம வேற ப்ரெடிக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தோம் 4-0 3-0 அப்படி இப்படின்னு. சரி போலான்னு பார்த்தா இதுலயே வந்து நம்ம நம்ம வந்து இந்த ப்ரிவியூல கொடுத்திருந்த லைனப் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் தான். நம்ம வந்து ராஷ்வர்ட் ஷார்ட் பண்ணோம்னு நினைக்கவே இல்லை. அதே மாதிரி ரஃபீனியா ராஷ்வர்ட் ஷார்ட் பண்ணனால நம்பர் 10 ஆடுறான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் நம்பர் 10 ஆடுறது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கூண்டே ஸ்டார்ட் பண்ணல, எரிக் தான் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ அதுவும் இருந்தது. திருப்பி அரோஹோ தான் இருந்தான், கிறிஸ்டன்சன் ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி டியாங் வந்து அப்பா ஹஸ் பிகம் அ ஃபாதர். ஸோ வந்து அவன் வந்து ட்ரைனிங் பண்ணல அப்படிங்கறதுனால அவனுக்கு பதிலாக கசாடோ ஆடினான். இது வந்து இது இந்த மாதிரி டியாங் ஆட மாட்டான்னு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சுது இது வந்து கொஞ்சம் வந்து மிட்ஃபீல்ட்ல கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா வந்து நமக்கு கண்ட்ரோலு ஒரு செக்யூரிட்டி ஒரு, ஏன்னா அபியஸா கெசாடோ ஆடுறான் அப்படிங்கும் போது என்னதான் நமக்கு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி இருந்தாலும் பொசிஷனிங்ல அந்த ஹெடர் வின் பண்றது, டூவல் வின் பண்றது, கிரவுண்ட் கவர் பண்றது, இதுல எல்லாமே வந்து ஃப்ராங்கி நம்ம நிறைய மிஸ் பண்ணோம். அது அப்படியே நமக்கு தெரிஞ்சுது. இந்த டிரான்சிஷன்லயா இருக்கட்டும், நம்ம டிஃபென்சிவ் யூனிட்டா செயல்பட்டதா இருக்கட்டும். நல்லா ஸ்டார்ட் பண்ணோம், ஆக்சுவலா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்லயே ஐ திங்க் வி ஷுட் ஹவ் பீன் 2 கோல் நம்ம அடிச்சு. ஒரு பால்டே ஒரு ஷாட் சூப்பரா அடிப்பான், ஒரு பிளாக் ஒன்று பண்ணுவான். அப்புறம் லமீன் ஒரு கிராஸ் வந்து சூப்பரா ஒன்று பண்ணுவான், அது ஃபெரான் மிஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு கவுண்டர்ல வந்து கசாடோ வந்து அவனோட மேனை லாஸ் பண்ணிட்டான். ஸ்ட்ரைக்கர் உள்ள வந்துட்டான், நம்ம லைனை பிரேக் பண்ணிட்டானுங்க, ஆஃப் சைடை பிரேக் பண்ணி உள்ள வந்துட்டானுங்க. உள்ள வந்துட்டு ஒரு ஒரு டிஃபென்சிவ் கலாமிட்டி பாக்ஸ் உள்ள. அது இப்ப திருப்பி பார்த்தா ரொம்ப சிரிப்பா இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா நம்ம குபார்சி வந்து டிஃபென்சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இன்னும் அரைவாகலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. என்னதான் வந்து நம்ம 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 பிளேயரு நம்ம பையன் அப்படின்றதா கூட வி ஹாவ் டு கால் அவுட் ஆன் சர்டன் சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இது அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஆப்வியஸா ஹேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆப்வியஸா இருக்கு. பட் அது வந்து தவிர்த்திருக்க முடியுமான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு ஃபேக் ஷாட் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிட்டான் அவன் டக்குனு ரைட்ல. ஸோ அந்த கோலை நீ எப்படி பாக்குற? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்சாவோட கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹியூஜ் ஷவுட் அவுட் ஃபார் லெவான்டே. ஏன்னா வந்து இட் வாஸ் என்னது ஒரு டெம்ப்ளேட் ஆஃப் ஹவு டு பிரேக் டவுன் ஒரு ஹேண்ட்ஸி ஃபிளிக்ஸ், என்ன சொல்கிறது, ஆஃபென்சிவ் ஆஃப்சைட் ட்ராப். 5 மேன் டிஃபென்ஸு சிட் பேக் பண்ணால் சாலிடாக டிஃபெண்ட் பண்ணால், ஆனால் பால் கிடைக்கும் போது அப்படி டைரக்ட் லைக் லிட்ரலி 1 or 2 passes தேவர் இன் டு த ஃபைனல் தேர்ட் ஆஃப் லெவான்டே. ஸோ அந்த மாதிரி தே டோன்ட் ஹாவ் த குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் இப்போ யூரோப்பியன் டீம்ஸ்க்கு இருக்கிற குவாலிட்டி தே வாண்ட் ஹாவ், பட் தே ஹவ் கிவன் த டீம்ஸ் அ டெம்ப்ளேட் ஆன் ஹவு டு கவுண்டர் த ஃபிளிக் சிஸ்டம். இதுவே இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு ரன்ஸை ஹோல்ட் பேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹாஃப் வே லைனில் வெயிட் பண்ணி ஓடி இருந்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு 2 கோல் 3 கோல் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். பிகாஸ் இல்லை இங்கதான் இந்த பாயிண்ட்ல தான் நான் கொஞ்சம் கான்ட்ராடிக்ட் ஆகுறேன். என்னன்னா நீ இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா ஃபுட்பால் ரிவ்யூவர்ஸ் யூரோப்லயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும், எல்லா இந்த ட்விட்டர் டாக்டிஷியன்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஃபிளிக்கோட ஆஃப் சைட் ட்ராப் வந்து எப்போ ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்ச உடனே இந்த இடத்துல அவன் வந்து கரெக்டா கொஞ்சம் ரன் பண்ணி போயிருந்தானா பீட் பண்ணிருக்கலாம். ஒரு செகண்ட்ல இதுவாயிட்டான் இவனை, எம்பாப்பே பேர் ஒரு செகண்ட்ல இதுவாயிட்டான் அப்படின்னா நான் அதை எப்படி பாக்குறேன்னா அது வந்து பிளிக்கோட அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அந்த ஒரு செகண்ட் ஒன்னு அவன் ஆக வைக்கிறான்ல, அந்த டிராப்ல அவனை விழ வைக்கிறான்ல, அதுதான் வந்து அவங்களோட சக்சஸ். ஏன்னா அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் லைனை கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங் த்ரெட் இருந்தா வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது
அந்த அட்டாக்கிங் த்ரெட்டை உன்னால பண்ண முடியாத மாதிரி அவங்க வச்சிருக்காங்க லைன். ஏன்னா வந்து அத்தனை நம்ம பாத்துருக்கோம் எத்தனை முறை எத்தனை டீம் நம்மள பிரேக் பண்ண ட்ரை பண்ணி அவங்க வந்து ஆஃப் சைட் ட்ராப்ல விழுந்திருக்காங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி நம்ம அவங்க பனிஷ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஸோ லெவான்டேக்கு நம்ம என்னதான் நமக்கு ஆப்வியஸா நமக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும் லெவான்டேக்கு. அதை நான் இல்லைன்னே சொல்லல. எல்லா லோ பிளாக் டீம் பண்றதுதான் அவங்களும் பண்ணாங்க. அது சூப்பரா பண்ணாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்சது 2 டார்கெட், ஷார்ட் ஆன் டார்கெட், 2 கோல். ஆப்வியஸ் இந்த பெனால்டி பத்தி பேசுவோம். பட் யா இதுதான் சூப்பரா ஆடினாங்க. பட் நான் வந்து பீப்புள் வந்து ஐயோ என்னது நம்ம டிஃபென்சிவ் ஆஃப் சைட் ட்ராப் இப்படி இருக்கு அப்படின்னு பதற அளவுக்கு நம்ம இல்ல அப்படிங்கறத நான் பிலீவ் பண்றேன். பட் ஐ திங்க் டு அன் எக்ஸ்டென்ட் ஐ அக்ரி. பட் ஐ திங்க் டிஃபென்சிவ்லி நம்ம இன்னும் வந்து ரொம்ப ஷேக்கியாக தான் இருக்கோம். ரொம்ப ஷேக்கியாக தான் இருக்கோம். லைக் போன சீசன் நம்ம டிஃபென்ஸ் பார்த்து வந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இந்த சீசன் வரல. அஃப்கோர்ஸ் போன சீசன் இனிகோ இருந்தால் இந்த சீசன் இல்லை, அது வேற விஷயம். அந்த டாபிக் நம்ம நிறையவே டிஸ்கஸ். நான் அதே மாதிரி கூண்டேவும் நம்ம மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன்டா ரைட் பேக்ல. என்னதான் எரிக் வந்து சாலிடா இருந்தாலும் பால் ரிசீவிங்ல பால் ப்ரொக்ரஷன்ல வந்து கூண்டேவோட ஒரு 10% அதிகமா இருந்தா கூட அந்த டிஃபென்சிவ் சாலிடேட்டரி அந்த டிஃபென்சிவ் லைனை வந்து ஹோல்ட் பண்றது, ஒரு ஒரு கமாண்ட் கொடுக்கறது, அந்த அந்த ரைட் பேக் பொசிஷன்லயும் அந்த சுத்தி இருக்கிற ஜோன்லயும் ஒரு 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 கமாண்டிங் ஒரு ஒரு பவர் கொடுக்கறது வந்து நான் வந்து ஆக்சுவலா இந்த 2 கேமாவே நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்ப நீ கூண்டே வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்தான். சாலிடா இருந்தது. அட்டாக்கிங்லயுமே நமக்கு நல்ல சாலிடா இருந்தது, டிஃபென்சிவ்லயுமே நமக்கு சாலிடா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பேர்லி எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் லெவான்டேக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் சூப்பரா ஆடணும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீ சொன்ன அந்த டிஃபென்சிவ் நம்ம இன்னும் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கும் அப்படிங்கிறது. ஐ திங்க் இது இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஸ்டார்டிங் 2 பேர்ல வந்து கூபார்சி மட்டும்தான் இருக்கான். அவனும் ஆப்வியஸா சின்ன பையன், நம்ம வந்து அவன் மேலேயும் ஓவரா இது போடக்கூடாது. அதே மாதிரி கூண்டே ஆடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிராங்கி டியாங் இல்ல நமக்கு வந்து மிட்ஃபீல்ட்ல அந்த கவரப் கொடுக்கறதுக்கு ஒரு மேனை லூஸ் பண்ணா பின்னாடி வந்து நம்ம அவனை வந்து இது பண்றதுக்கு வந்து அவன் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வேற இருக்காரு அங்க நடுவுல. அவன் அதுக்கு வந்து சொன்னா வேற அடிப்பாங்களோட வேற பயமா இருக்கு எனக்கு. இது என்னங்க இது? ஏங்க ஒருத்தனுக்கு ஒண்ணு வரல அப்படின்னா அவனுக்கு இது வரலப்பா அப்படின்னு சொல்லதானே முடியும். அவனுக்கு டிஃபெண்டிங் நல்லா வரும், ஆனா அவனுக்கு டாக்டிக்கல் டிஃபெண்டிங் சரியா வரல. அப்போ நான் சொல்றது கரெக்டா இருக்கா? அப்போ இப்படி சொல்லலாமா? அப்போ 1v1 டேக்லிங், 1v1 டிஃபெண்டிங், ஃபிசிக்காலிட்டி, அவன் அந்த த்ரூ பால் வரும்போது பாடி போட்டு பிளாக் பண்ணுறது, அதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணுவான். போன கேமே பார்த்தோம், இந்த கேமும் பார்த்தோம். அண்ட் வி நோ ஓவர் த இயர்ஸ் அரஹோ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. பட் அவனால் இந்த ஆஃப் சைட் ட்ராப் மெயின்டைன் பண்ணி இல்லை ஒரு ஒரு கமாண்ட் இல்லை, ஒரு ஒரு கமாண்டிங்கான ஒரு கமாண்டிங் இந்த சென்ஸ். நான் வந்து ஓக்கலை பத்தி பேசல. ஒரு இப்போ ஜோனல் மார்க்கிங்னா வந்து ஒரு கமாண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃப் சைடு அதே மாதிரிதான் ஒரு ஆஃப் சைட் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்கணும். அந்த கமாண்டரா தான் நமக்கு வந்து இனிகோ மார்டினஸ் இருந்தான். ஸோ இப்போ அந்த கமாண்ட் வந்து மிஸ் ஆகுறதுனால நமக்கு வந்து டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு நான் அதான் பார்த்தேன். ஆப்வியஸா அது அந்த அந்த கூபார்சி மிஸ்டேக் வந்து மிஸ்டேக்கா அப்படின்னா ஓரளவுக்கு அவன் மிஸ்டேக் தான். ஏன்னா வந்து நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி ரீப்ளே நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கும்போது ஒரு வேலை பண்ணிருக்கலாமோ, ப்ரிவென்ட் பண்ணிருக்கலாமோ, கூபார்சி கொஞ்சம் ஃபேக் ஆயிட்டானோ அவன் பாடி ஷிஃப்ட் போட்டதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நீ அதான் சொல்லியிருந்த உனக்கும் கூபார்சி வந்து கொஞ்சம் ஷேக்கியா இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன். ஆமாம். அதர் தென் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் மார்க்கஸ் ராஷ்வர்ட். அவனை சப் ஆஃப் பண்ணாங்க செகண்ட் ஹாஃப், பட் தட் வாஸ் மோர் ஆஃப் அ டாக்டிக்கல் சேஞ்ச் தென் பர்சனல் சேஞ்ச். ஸோ அவனோட ரோல் வந்து இதுல பார்க்க முடியல. ஆமாம், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ரன் போட்டான், ஒரு ஷாட் எடுத்தான், கோல் கீப்பருக்கு கார்னர் எடுத்தான், கொஞ்சம் லைவ்லியாக இருந்தான். பட் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் ஆர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் பால்டே அண்ட் ராஷ்வர்ட் வந்து அவங்க பொசிஷன் ஸ்வாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி சா ராஷ்வர்ட் வாஸ் அவுட் வைட் ஆன் த லெஃப்ட் அண்ட் பால்டே வாஸ் மேக்கிங் அந்த இன்சைட் ரன்ஸ் வந்து பால்டே கொடுத்துட்டு இருந்தான். ஐ ஃபீல் இதை வந்து அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பால்டே அந்த ஓவர்லேப் கொடுத்து அவன் கிராஸ் போடுறானோ இல்லை கட் பேக் பண்ணுறானோ பண்ணுறது யூஸ்வலாக பண்ணுறது. அட் த சேம் டைம் அந்த லெஃப்ட் ஹாஃப் ஸ்பேஸ் வந்து ராஷ்வர்டுக்கு இருக்கும் ஃபார் மோர் ஷூட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஃபார் மோர் சான்ஸ் கிரியேஷன். ஏன்னா நம்ம நீங்க சொன்னீங்க அந்த பால்டே ஷாட் கூட அதுலயே கிளியரா இருக்கும். இருப்பான்,
அவுட் சைடில் இருப்பான், பால்டே இந்த ஷூட்டிங் ஜோனில் இருப்பான், பால்டே ஷாட் அடிப்பான். இது இது ஆக்சுவலா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம ராஷ்வர்ட் லெஃப்ட்ல ஆடு அப்படின்னு சொன்னாலும், இன்டீரியர் ஆடு அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பிளாக் போடுற டீமோட வந்து அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து லமீன் கிட்ட இருக்கிற மாதிரி கிராசிங் அவன்கிட்ட கிடையாது. வெளியே இருந்து உள்ள கிராஸ் போட்டு அசிஸ்ட் போடுற அளவுக்கு அவனுக்கு வந்து அவனோட கிராசிங்ல வந்து குவாலிட்டி இல்ல. அவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னா ஷார்ட் பவர் தான். ஷார்ட் அவன் நல்லா அடிப்பான். அந்த ஷார்ட் அடிக்கவே இடம் இல்லை. அங்க இருந்து அவனுக்கு லெஃப்ட்ல இருந்து ஷார்ட் அடிக்கவே இடம் இல்லை. அவனும் அந்த மாதிரி ஹி இஸ் நாட் வெரி வெரி எப்படி சொல்றது, ஹி இஸ் அ குட் ட்ரிபிளர், பட் ஹி இஸ் நாட் அ மெஸ்பரைசிங் ட்ரிபிளர். இப்போ ஒரு லமீன் யமால் மாதிரியோ இல்ல ஒரு வினிசியஸ் ஜூனியர் மாதிரியோ ஒரு 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 மெஜஸ்டிக் ட்ரிபிளிங் கிடையாது. ரஃபீனியாவும் அதே மாதிரி தான். ரஃபீனியாவுக்கும் நல்ல ட்ரிபிளிங் கிடையாது, ஆனா வந்து அவன் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா ஃபைன் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ராஷ்வர்ட் வந்து அதனாலதான் வந்து ராஷ்வர்டால அந்த கேமுக்குள்ள இன்னும் வர முடியல. ஆக்சுவலா நல்ல கிளிம்ஸ் காமிச்சான், நல்லாவே ஆடலாம். டிஃபென்சிவ்க்கும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணான். டிஃபென்சிவ்ங்கும் போது நமக்கு பெருசா ஆக்சுவலா தேவைப்படல. அட்டாக்கிங் பிளேயர்ஸ்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு பெருசா தேவைப்படல. பட் ஸ்டில் யா சொல்லிட்டு இருந்தீங்க நீ. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரஃபீனியா நம்பர் 10 எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி கொஞ்சம் ஐ நோ ஏர்லி டேஸ் தான், ஒரு கேம் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரஃபீனியாவோட அன்பிரிடிக்டபிலிட்டி போன சீசன் இருக்கும் போது வென் ஹி ஸ்டார்டட் ஆஃப் த லெஃப்ட் தான். அவன் லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி அவன் உள்ளே ட்ரிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அவன் ரைட்டில் ட்ரிஃப்ட் பண்ணுறதோ, அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பிரிடிக்டபிள் ஃபேக்டராக இருந்துச்சு ஃபார் ரஃபீனியா. பட் நவும் அவனை நம்பர் 10க்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் நம்ம லூஸ் அவுட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு போன கேமில். அவன் நான் வந்து ரஃபீனியா ஹேட் அ பேட் கேம்னு சொல்ல வரல. ரஃபீனியா நீ சொல்றது புரியுது. ரஃபீனியாவோட லெஃப்ட்ல இருந்து ஆடும் போது இருந்த இம்பேக்டும் லைக் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கேமும் அவன் கேமா இருந்து கேம்ல இன்ஃப்ளூயன்ஸும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த கேம்ல. ஆமா ஆமா ஆமா, அது வந்து ஆக்சுவலா நானும் யோசிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கோல் வந்து லமீன் கிராஸ் போடுவான், ஃபார் போஸ்ட் அட்டாக் பண்ணுவான் ரஃபீனியா. அந்த ஃபார் போஸ்ட் எப்படி அட்டாக் பண்ணுவான் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ஆடும் போது அட்டாக் பண்ணுவான். அது வந்து சூப்பரா அட்டாக் பண்ணுவான். ஸோ இப்ப கேமா ஆடும் போது அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நீ அந்த பொசிஷனை விட்டுட்டு போகும்போது பால் லூஸ் ஆச்சு அப்படின்னா டிரான்சிஷன் நீ அவுட். ஸோ உன்னால அந்த மாதிரி ஏன்னா ராஷ்வர்ட் இருக்காங்கும் போது ராஷ்வர்டும் அட்டாக் பண்ண வருவான். ஸோ ஆனா நான் நினைச்சேன். ஆனா நான் பார்த்தும் போது அவன் ஒரு பொசிஷனுக்கு ரொம்ப அந்த இடத்துலயே ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல ரஃபீனியாக்கு. ஏன்னா டக்குன்னு ரைட்ல போய் ஆடினான், கொஞ்சம் லெஃப்ட்ல வந்து ஆடினான், கொஞ்சம் கீழே இறங்கி ஆடினான். ஸோ ஃபிளிக்ல வந்து எனக்கு அதுதான் ஒன்று பிடிச்சது. ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம ஒரு பிளேயரை வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும். ஸோ அது மேபி கொஞ்சம், ஏன்னா இந்த இந்த சாம்பிள் சைஸ் வந்து நம்ம தப்பான டீமோட பாக்குறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டீம் வந்து பின்னாடி கட்டையை போட்டு உக்காண்டானுங்க. நீ யாரை எங்க ஆட வச்சாலும் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ஆக்சுவலா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெளியே ஒரு 2 கேம் நம்ம ஹோம்ல ஆடும் போது தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஹோம்ல நம்ம கொஞ்சம் ஆடும் போது இல்ல ஒரு டீம் கொஞ்சம் ஒரு ஒரு லோ பிளாக் இல்லாம ஒரு மிட் பிளாக் போட்டு ஆடுற டீம் எப்படி ஆடுறாங்க, அதுல நம்ம சிஐஎம்மா எப்படி ஆடுறான் ரஃபீனியா, அதுல ராஷ்வர்ட் எப்படி ஆடுறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளியர் பிக்சர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்ப வந்து ஏன்னா வந்து இவங்க ரொம்ப கீழே இறங்கி ஆடுறதுனால எல்லா பிளேயராலையும் அவங்களை ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ எவ்ரி ஒன் ஆர் ட்ரைங் அ வே அவுட் டு ஓப்பன் அப் த டிஃபென்ஸ். அந்த மாதிரி தான் ஆடுறாங்களே தவிர ஒரு ஒரு கிளியர் ஒரு ரோல் ஆடல. ஸோ ஐ திங்க் அது ஒரு 2-3 கேம்ஸ்ல நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அதான் நானும் சொன்னேன், சாம்பிள் சைஸ் வெரி ஸ்மால். அதான் ஒரு கேம் பேசிஸ்ல நம்ம பெருசா சொல்ல முடியாது. கம்மிங் பேக், போன வாய்க்கு ஒரு கான்ட்ரவர்சி பேசினோம். And game 2 and the controversy is back. Absolute cinema வா? Absolute cinema தான். லெவன்டேக் வந்து செகண்ட் ஹாஃப் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. பால்டே ஹேண்ட்பால் அப்படின்னு சொல்லி ஒரு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொன்னீங்க பால்டே ஹேண்ட்பால். நான் தான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஃபாராவும் போவேணாம்ப்பா, எனக்கு ஃபாராவே போவேணாம், அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் அகைன்ஸ்டா போகணும்னு சொன்னேன். கரெக்டா அதே மாதிரி தான் ஆச்சு. ஒரு கார்னர், நம்ம தான் எடுத்தோம். அதுல வந்து கார்னர்ல காட்டப் ஆகி ஒரு கவுண்டர் அட்டாக், சரியான கவுண்டர் அட்டாக். அதுல வந்து சூப்பரா போய் ஸ்டாப் பண்ணோம். பால்டே முன்னாடி போய் டைவ் அடிச்சு இது பண்ணா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட் பிளாக் பண்ணிட்டான். அடுத்த ஷாட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நின்று இப்படி நிக்கிறான் மக்களே, சரியா? இப்படிதான் நிக்கிறான். பால் இங்க அடிக்குது, பால் இங்க அடிச்சு இப்படி போகுது. அதுக்கு வந்து
அவனுங்க பிளேயர்ஸே எதுவும் சொல்லல, லெவான்ட் பிளேயர்ஸே போயிட்டானுங்க திரும்பி. திடீர்னு பார்த்தா ரெஃப்ரி வந்து காதுல இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு தலையாடிட்டு இருந்தான். ரைட்டு முடிச்சிட்டான், இப்படி ஆட்டினாலே நம்மள ஆட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு போய் வார்ல போய் பாக்குறான். பார்த்துட்டு பெனால்ட்டின்ட்டானுங்க. எனக்கு எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலங்க ஆக்சுவலா. இந்த கை இப்படி இருக்கு, அவன் நீங்க போய் தயவு செஞ்சு பாக்குறீங்க, வெளி ஃபேன்ஸா இருந்தா கூட நான் சொல்றேன், நீங்க எந்த டீம் வேணா ஃபாலோ பண்ணுங்க, நீங்க தயவு செஞ்சு போய் இந்த பெனால்ட்டியை பாருங்க சரியா. பால்டே இப்படி நிப்பான், இப்படி நிப்பான், இப்படி நிக்கும் போது நான் தெரியுதான்னு கூட தெரியல, இப்படி நிப்பான் ஓகேவா. பால் வந்து இப்படி அடிக்குது, இதுக்கு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. சோ எனக்கு வந்து இப்படி புரியல. இப்போ இந்த கை இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கை இல்லைன்னா எங்க போகும், இங்க தானே அடிக்கும், செஸ்ட்ல தானே அடிக்கும், இல்ல வயித்துல அடிச்சிருக்குமா மேக்சிமம். சோ பெனால்ட்டி வந்து எதுக்கு தருவாங்க, ஒரு ஒரு கிளியர் கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிய நீ தடுக்கிற அப்படின்னா பெனால்ட்டி தருவாங்க சரியா. கை வந்து அன்நேச்சுரல் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா தருவாங்க. அதுக்கு நீ இது அன்நேச்சுரல் பொசிஷன் சொல்லக்கூடாது, எனக்கு புரியவே இல்லை. இப்படி 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 நிக்கிறான் அப்படின்னா எங்கெங்க போடும் அடுத்தது, பால் அவனை தாண்டியே போவாதே, அதுக்கப்புறம் அது கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்றது. ஸோ இப்ப கை ஆக்சுவலா வெளியே இருக்கு, அந்த கை இல்லைன்னா கோல் போஸ்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனா பால் பின்னாடி போக சான்ஸே இல்ல, போவே முடியாது. அதை எப்படி பெனால்ட்டின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து எனக்கு மத்தவங்க வந்து மாதிரி வந்து அட் திஸ் ஆஹ் பாயிண்ட் வந்து ஹேண்ட்பால் ரூல்ஸே எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எது ஹேண்ட்பால் எது ஹேண்ட்பால் இல்லை, எது பெனால்ட்டி எது பெனால்ட்டி இல்லைங்கிறதே வந்து ஒரு ரொம்ப அன்கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க ஹேண்ட்பாலுக்கு சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த சாஃப்ட் பெனால்ட்டிஸ், இந்த பாலை டேக்கிள் பண்ணிட்டு த்ரூ போகிறது, அதுவும் எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. லைக் சரி, இது இந்த மாதிரி இருந்தா அது ஹேண்ட்பால், இந்த மாதிரி இருந்தா அது ஆஹ் ஹேண்ட்பால் இல்லைங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. இஷ்டத்துக்கு ஒரு ஒரு ரெஃபரி வந்து எதுக்குனாலும் ஹேண்ட்பால் கொடுக்குறான், எதுக்குனாலும் பெனால்ட்டி கொடுக்குறான். நம்ம மட்ரிட் நண்பர்கள் பற்றி நான் பேச விரும்பல, அப்புறம் அது வேறு மாதிரி போகும். பட் பாயிண்ட் இஸ் தட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரெஃபரிங் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஜென்ரலாகவே இல்லை பட் லாலிகாலையும் வந்து தரமட்டமாக தான் இருக்குது. ஸோ இல்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு கஷ்டமான டிசிஷனு இது வந்து, இப்படியும் போயிருக்கலாம் அப்படியும் போயிருக்கலாம், ஒரு லாஜிக்கே என்னால கண்டுபிடிக்க முடியல இந்த பெனால்ட்டில. அவன் எப்படி கொடுத்தானே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு புரியவே இல்லைங்க சத்தியமாவே. நீங்க வந்து தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃபேன் கோட்ல தான் இருக்கு அந்த ரீப்ளே எல்லாம், ஹைலைட்ஸ் போய் பாருங்க. அதை பார்த்துட்டு உடனே இங்க வாங்க, வந்துட்டு நான் சொல்றது தப்புனா சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு மேல பேசவே இல்லை எதுவுமே. எனக்கு வந்து இது ஒண்ணுமே புரியலங்க ஆக்சுவலா. இது எப்படி பெனால்ட்டி கொடுத்தான் அப்படின்னு நான் வந்து கொஞ்ச நேரம் பேஃபிள் ஆயிட்டேன் நான் வந்து. இல்ல நம்ம தான் அதை தப்பான ஃபுட்பால் பாக்குறோமா, இது என்னன்னே எனக்கு புரியலையே, அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதான் அது பெனால்ட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் அதுல ஆப்வியஸா ஸ்கோர் பண்ணிட்டான் 2-0 ஹாஃப் டைம்ல. நான்லாம் ஹெட் லாஸ் ஆயிட்டேன். நான்லாம் கம்ப்ளீட் ஹெட் லாஸ். என்னடா அது, உடம்பு சரியாம படுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன அது ஒண்ணுமே புரியலையே. டூ ஐ மீன் எப்படி சொல்றது, திருப்பி வருவோம் அப்படின்னு கொஞ்சம் நம்பிக்கைலாம் இருந்தது. பட் ஸ்டில் ம் ஏன்னா பொசிஷன் நம்ம 85% பொசிஷனு 15% வச்சிருந்தானுங்க அவனுங்க. 2 ஷாட் 2 கோல். நம்ம அங்க ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கோம், ஒண்ணும் பண்ண முடியல அங்க. அதுக்கு முன்னாடி ஃபெரான் வேற ஒரு கிளியர் சான்ஸை மிஸ் பண்ணுவான். அதுக்கு ஃபிளிக் ரியாக்ஷன் நீங்க பாத்துருக்கணுமே, பாட்ல தூக்கி இப்படி போடுவான். ஸோ ஹாஃப் டைம்ல உங்க ரியாக்ஷன் என்ன? ஹாஃப் டைமில் அதான் ஐ மீன் என்ன சொல்கிறது, 2-0 டவுனாக இருப்போமான்னு கேம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஆஃப்கோர்ஸ் லெவாண்டே டுக் தேர் சான்சஸ், we didn't. நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணோம், சான்ஸ் எடுக்கல, ஃபினிஷ் பண்ணல, கிளினிக்கலாக இல்லை. எண்ட் ஆஃப் த டே 3 பாயிண்ட்ஸ் வேணும்னா அந்த நம்பர் ஆஃப் கோல்ஸ் அடிச்சு தான் ஆகணும், என்ன தான் நீங்கள் சான்ஸ் கிரியேட் பண்ணாலும் இது பண்ணாலும். பட் ஐ திங்க் ஃப்ளிக்கோட டாக்டிக்கல் செட்டப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் மேபி ராங்னு எனக்கு தோணுச்சு. மேபி த ராங் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த ஸ்டார்டிங் 11ன்னு தோணுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் சப்மின் பண்ணாங்க, டேனி ஆல்மோ அந்த வந்தான். அந்த அந்த பிராக்மேட்டிக்கா டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பரவாயில்ல இந்த தப்பா பண்ணிட்டோமா டக்குன்னு நான் மாத்துறேன் அப்படின்னு உடனே மாத்துறான் பாத்தீங்களா, அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிக்கு கிட்ட. அக்செப்ட். ஏன்னா சில மேனேஜ் ஜாவிலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம், 80 70 ஆமா. மினிட்ஸ் ஆகும், 80 மினிட்ஸ் ஆகும், சரி கொண்டு வாடா கொண்டு வாடா கொண்டு வாடா ஐயோ சொல்லுவோம், வரவே வரவே வராது. கஷ்டா இருக்கும், பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்றோம், அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா டக்கு டக்குன்னு மாத்தினாலே ஏதாவது ஒண்ணு நடக்கும்.
சூப்பரா மாத்திருப்பான். நான் கூட ஒரு 55 மினிட்ஸ் கொடுப்பான், ஏதோ இன்னொரு சான்ஸ் கொடுப்பான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா டக்குன்னு மாத்திட்டான். டக்குன்னு வந்து ராஷ்வர்ட சபின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து யாரை சபின் பண்ணா? ஆல்மோ வந்தான், கேவி வந்தான் செகண்ட் ஹாஃப். கேவி ஆல்மோ தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் 70th மினிட்ல கெசாடோ வந்து தூக்கிட்டான். ஆமாம் கிறிஸ்டன்சனும் லெவன்டாஸ்கியும் வந்தாங்க 75th மினிட்ல. அந்த கேவியும் ஆல்மோவும் வந்து பயங்கர இம்பாக்ட் வந்ததுமே. கேவி வந்து பிசிக்கலா வந்து கிரவுண்ட் கவரேஜ் பண்றதா இருக்கட்டும், பாலை வந்து பெட்ரி வந்து கொஞ்சம் வந்து கசாடோவால இன்னும் கொஞ்சம் பெட்ரிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அதை வந்து சூப்பரா வந்து கேவி வந்து அந்த பூட்ஸை வந்து ஃபில் பண்ணான், சூப்பரா பண்ணான். அதுக்கப்புறம் தாங்க கேமு 45 மினிட்ஸ் அடுத்த ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த 3 நிமிஷத்துல விட்டான் ஒரு பேங்கர். தெரிச்சிட்டேன். ஐ ஸ்கோர் ஒன்லி பேங்கர்ஸ். சத்தியமா என்னமா ஒரு நான் சரியான அப்படியே ஷாட் அவுட் நான் சைட் அப்படியே போட்டு. பாத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல. இது என்னது கோலா அது அப்படின்னு என்ன ஷாட்டுங்க அது? பால் இப்படி சோல் ஆகுது. லேப்டாப் அடிச்சு கீழே தள்ளிட போறேன். சரியான கோல் பெட்ரி கம்பேக். அதான் ஹி ஸ்டார்ட்ஸ் த கம்பேக். அஃப்கோர்ஸ் வேற நோ ஒன் எல்ஸ் அதர் தென் பெட்ரி. அவனே தான் அந்த சரியான கோல். இந்த மேட்ச்க்கு அப்புறம் அந்த ஸ்கில்ஸ் வீடியோட வந்துச்சு. யூ டோன்ட் ரியலைஸ் ஹவு லக்கி யூ ஆர் டு ஹேவ் பெட்ரி ஆமா இன் ஆமா யுவர் ஆமா. டீம். எனி டீம் விச் பிளேஸ் அகேன்ஸ்ட் ஹிம் வில் நோ ஹவு லக்கி யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாருமே அவங்க சொல்றவங்கன்னா யூ டோன்ட் நோ ஹவு லக்கி வி நோ ஹவு லக்கி வி ஆர் தான். நீ வந்து என்கிட்ட சொல்லாது ஹவு யூ நோ ஹவு லக்கி யூ ஆர்னா எங்களுக்கு தெரியும்பா. நாங்க பெட்ரியை எங்க வச்சிருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எங்ககிட்ட முட்டு கொடுக்காதீங்க. நீங்க அப்படியே ரொம்ப இது பண்ற மாதிரி அதுதான் இருந்தது. எனக்கு எனக்கு தெரியும்டா அவன் லெவல் என்ன. இதுதான்டா நாங்க கத்திக்கிட்டு இருந்தோம். அப்பதான்டா நீங்க எவனும் ஒத்துக்கல பெட்ரி இவ்வளவு பெரிய லெவல்னு. நாங்க கத்திக்கிட்டே தான் இருக்கோம் ரொம்ப நாளா. கேட்டா வந்து ஈஸி இன்ஜுரி மெர்ச்சன்ட் அப்படின்னு பேர் வச்சிருவானுங்க. ஈஸிலி த பெஸ்ட் மிட்ஃபீல்டர் இன் த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் த கம்பேக். 3 மினிட்ஸ் ஆன்சர் கேப்லேயே வந்து ஒரு கார்னர் எடுக்கிறோம். ஷார்க் வந்துட்டாரு இல்ல. ஷார்க் ஸ்மெல்ஸ் த பிளட் அண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டான் ஷார்க். செகண்ட் கேம் இன் அ ரோ கோல் ஃபார் ஃபெரான் சரியான டாரஸ் பினிஷ். ஃப்ரம் த கார்னர். அது அந்த கமெண்ட்ரியில் வேற மிஸ் கிக்கு அப்படின்னு நினைங்க. ஐயோ ரீப்ளே பாரியா, பக்காவா பால் வந்து சத்தியமா சைட் ஃபினிஷ் மிடில் ஆஃப் த பூட்ல பட்டு பக்காவா ஃபினிஷ் சத்தியமா பண்ணான் உள்ள. ஃபர்ஸ்ட் அந்த ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் மிஸ் பண்ணதுக்கு வந்து அவெஞ்ச் பண்ணிட்டான். சரியான கோல். சூப்பரா அடிச்சான். ரஃபீனியா அசிஸ்ட். ஆப்வியஸ்லி தலைவன் எப்படி அசிஸ்ட் ஜிஏ இல்லாம போவான் ஒரு மேட்ச்ல. சரியான அசிஸ்ட். ஸ்டாட் பேட் செஷன் ஆமா. 2-2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சபின் பண்ணாங்க, லெவன்டாஸ்கி வந்தான் அண்ட் கிறிஸ்டன்சன் வந்தான். அண்ட் கிறிஸ்டன்சன் அண்ட் குண்டே இவங்க 2 பேர் வந்தோடனே வந்து அந்த டிஃபென்ஸில் ஒரு காம்னஸ் தெரிஞ்சுது. நீங்கள் சொன்ன அந்த மாதிரி கிறிஸ்டன்சன் அண்ட் குபார்சி டியோ பத்தி சொல்லு. ஐ திங்க் அதுதான். நம்ம வந்து ப்ரீ சீசன்லேயே இதை பற்றி சொல்லியிருந்தோம் தட் மோஸ்ட் லைக்லி கோயிங் ஃபார்வர்ட் திஸ் சீசன் குபார்சி அண்ட் கிறிஸ்டன்சன் தான் நம்ம ப்ரிஃபர்ட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம ஏன் அரஹோ இன்னும் நோ டிஸ்கிரெடிட் டு அரஹோ, பட் ஃபார் திஸ் சிஸ்டம், ஃபார் இந்த எப்படி சொல்கிறது, இந்த நம்மளுக்கு தேவையான குவாலிட்டிஸ் வந்து கிறிஸ்டன்சன் அண்ட் குபார்சி வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து இந்த லாஸ்ட் நமக்கு கிறிஸ்டன்சன் ஆடல லாஸ்ட் 15 மினிட்ஸில் நல்லாவே தெரிஞ்சுது. அது அந்த குவாலிட்டி கம்போஸ்ட் ஆன் த பால், டிஃபென்சிவ்லி சாலிட். கிறிஸ்டன்சன் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ லெவன்டாஸ்கியும் வந்தான். அண்ட் தென் ஒரு சூப்பர் அக்ரெசிவ் சிஸ்டம்க்கு மாறிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3 at the back மாதிரி வச்சுட்டு ஃபெரானோ லெவன்டாஸ்கியும் வந்து ரஃபீனியா வந்து அட் தட் பாயிண்ட் பால்டியை தூக்கிட்டானுங்க, ரஃபீனியா போட்டானுங்க. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து லெவன்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஃபை தாண்டி ஒரு முறை 2 முறை தான் வந்தானுங்களே ஆஃபை தாண்டி. அப்படியே பின் டவுன் பண்ணிட்டோம் லெவன்டே சுத்தமா. நான் நினைச்சேன் இதையே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண வேண்டியதுனடா, இது இப்படி ஆடினாதான் உங்களுக்கு ஆடின மாதிரி இருக்குமா, 2 கோல் வாங்கிட்டு திருப்பி ஆடினா கம்பேக் தானா, நார்மல் கேம்லாம் கிடையாதா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது எனக்கு. சூப்பரா கால் தி ஆம்புலன்ஸ் பட் நாட் ஃபார் மீ அப்படினுவாங்க. லமீன் சரியான கேமுங்க. அப்கோர்ஸ் நீங்க நம்ம பார்த்த லமீன் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸா கிடையாது, பட் ஸ்டில் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த லாஸ்ட் கோல் சரியான கிராஸ். அவன் அந்த பிளேயர் தலைய வைக்கல அப்படின்னா பின்னாடி ஃபெரான் நின்று இருந்தான் தலை வைக்கிறதுக்கு.
சூப்பரான பால், பயங்கரமா ஃபிளைட் பண்ணி போட்டான். பயங்கரமா வந்து அது வந்து அவனுக்கே தெரியல, அந்த டிஃபெண்டருக்கே பாவம் தெரியல, பால் வந்து அவன் தலையில பட்டது, உள்ள போயிடுச்சு. ரெமட்டோடாவா? ரெமட்டோடா தான். ரெமண்டடா 3-2. ரெமண்டடா தான் 3-2. அண்ட் இந்த இது வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரியே இந்த வீக் வந்து நம்ம ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ செப்பரேட்டாக பண்ணலாம். திஸ் வாஸ் பார்சா லெவான்டே 3-2 த கேம் ரிவ்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் கேம் அவே அட் ரயோ வயக்கானோ, ஸோ அந்த கேமோட ப்ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். We will அது be போறதுக்கு back. முன்னாடி உன்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இல்ல? இந்த கேமில் இருந்தா ம் positives, I think Ferran continues his scoring streak. Rashford ஓட influence in the first half, and of course Pedri. ஆப்வியஸா. நெகட்டிவ்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஐ திங்க் குபார்சிஸ் ஃபார்ம் இஸ் லிட்டில் வரியிங். ஏன்னா டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசனும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ம் செகண்ட், ஜூல்ஸ் குண்டே என்ன ஆச்சு என்ன சுச்சுவேஷன்னு கிளியராக இல்லை. ஸோ ஐ ஹோப் ஹீ கம்ஸ் பேக் டு ஃபுல் ஃபிட்னஸ் சூன். அண்ட் பிளேயிங் லெவனில் அவனை மிஸ் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி நோ இது டு எரிக் கார்சியா, ஹீஸ் பீன் டூயிங் அ குட் ஜாப், பட் குண்டே தான். ஸோ ஆப்வியஸ்லா ஆப்வியஸ். அது ஐ திங்க் தட் வில் பி மை Yeah. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ யா, வித் தட் சைட் இந்த வீடியோ, இந்த ரிவ்யூ நம்ம அப்படியே முடிச்சுட்டு ப்ரிவ்யூல பார்ப்போமா? எஸ், ப்ரிவியூவில் பார்க்கலாம். அண்டில் நெக்ஸ்ட் டைம், ஆஸ் ஆல்வேஸ், டேக் கேர், பாய்.